आप सभी लोग को उद्धारकर्ता यीशु मसीह उस मधुर नाम से हम सबको मैं स्वागत करता हूँ। எல்லாருக்கும் இரட்சகராகிய கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். आइए हम चौथा वचन पढ़ेंगे। நாலாவது வசனமாக வாசிக்கலாம். मत्ती का सुसमाचार மத்தேயு சுவிசேஷம் 27वां अध्याय 27வது அதிகாரம் और 46 और 47 पढ़ेंगे। 46 47வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். तीसरे प्रहर के निकट यीशु ने बड़े शब्द से पुकार कर कहा, एली एली लामा सबक्तानी, अर्थात हे परमेश्वर, हे मेरे परमेश्वर, तूने मुझे क्यों छोड़ दिया। जो वहाँ खड़े थे उनमें से कितनों ने ये सुनकर कहा, वो तो एलिया को पुकारता है। एक छोटी सी प्रार्थना करेंगे। अब ஜெபம் செய்யலாம். हमारे महान परमेश्वर, அன்பு நிறைந்த எங்கள் இயேசப்பா, प्रभु ये जो समय हमें आपने दिया है நீங்க उसका கொடுத்த அந்த धन्यवाद। நல்ல நேரத்துக்காக நன்றி. परमेश्वर ये आपका वचन है, இது உம்முடைய வார்த்தை. इस वचन का प्रभु प्रकटीकरण करने के लिए हमें सहायता और मदद कीजिए। இந்த வார்த்தையை புரிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி फिर मेरे செய்யுங்க. जुबान से आपके शब्द निकले, உம்முடைய வார்த்தை என்னுடைய நாவிலிருந்து புறப்படட்டும். यीशु मसीह के नाम से मांगते हैं, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை கேட்டெடுக்கும் ஜெபம். आमीन। ஆமென். ये जो वचन हमने जो पढ़ा है இந்த வசனத்தை நாம் வாசித்தோம். यहाँ पे लिखा है இதில் எழுதியிருக்கிறது कि तीसरे पहर में மத்தியானமாக निकट यीशु के बड़े शब्द से पुकार के कहा, இயேசு உரத்த சத்தமா கூப்பிட்டார், एली एली लमा ஏலி ஏலி லாமா शब्दानी, சமத்தானே, अर्थात हे परमेश्वर என் தேவனே என் தேவனே, तू मुझे क्यों छोड़ दिया। ஏன் என்னை கைவிட்டீர். ये जो पहला एली एली लमा शब्दानी करके है, ஏலி ஏலி லாமா சபத்தானே என்று எழுதியிருக்கிறது. ये जो है आरामी भाषा में है இது அரமிக் அந்த பாஷால, और उसका जो अर्थ यहाँ पे लिखा है, அதோடைய அந்த அது என்ன இது அர்த்தம் அத இங்க எழுதியிருக்கிறது. हे परमेश्वर मुझे क्यों छोड़ दिया करके। என் தேவனே நீர் ஏன் என்னை கைவிட்டீர். हम देखते हैं उस कलवारी क्रूस पर நாம் பார்க்கலாம் அந்த கல்வாரி அந்த சிலுவையில यीशु मसीह को उस कलवारी क्रूस पर मारा गया है இயேசு கிறிஸ்து அங்க அடித்தார்கள். और उसी वेदना में है, அவர் பயங்கரமான வலி அந்த और மத்தியில, उस वेदना से भी बढ़कर அந்த வலியுக்கும் மேலான ஒரு சூழ்நிலை, और उस वेदना से भी बढ़कर वो चिल्ला रहा है, அதோட மேலான அந்த நேரத்துல அவர் அந்த சத்தம் இடுகிறார், हे परमेश्वर என் தேவனே हे परमेश्वर என் தேவனே मुझे क्यों छोड़ दिया है। நீர் என்ன ஏன் கைவிட்டீர். सबसे बड़ा जो वेदना जो होती है, எல்லாத்தோட பெரிய शरीर வேதனை की वेदना से भी बढ़कर அந்த சரீரத்தின் வேதனையோட பெரிதான வேதனை, मानसिक वेदना बढ़कर हो जाती है। அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த வேதனை, वो वेदना कैसा हो जाती है, அந்த வேதனை எப்படி ஆகிறது. आदमी का सोच में மனுஷனோட அந்த நினைவுல हम देखते हैं कि वो जो यीशु मसीह पर कलवार पर मारा गया, நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் அடிக்கப்படும் போது तभी देखते हैं कि वो यीशु मसीह को सारा जो मनुष्यत्व एकदम जो मनुष्य जैसा रहता है, இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மனுஷனை போல, जो परमेश्वर की आत्मा वहां से निकल गई है, கர்த்தருடைய ஆவி அவர்கிட்ட இருந்து क्योंकि सहने की पूरी शक्ति निकल चुकी அவர் है। தாங்கி இருக்கிற அந்த எல்லா அந்த அந்த சாமர்த்தியம் எல்லாம் நீங்கி போயிட்டு, पाप और शाप उस पे लादा गया है, அந்த பாவமோ சாபமோ அவர் மேல क्योंकि திணிக்கப்பட்டது. अभी कुछ भी सहने की शक्ति नहीं है। ஒண்ணுமே அவர் தாங்க முடியாத हर एक சூழ்நிலை. मनुष्य को जब हद से ज्यादा हो जाता है तभी वो ये आवाज पुकारता है, ஒரு மனுஷன் வலி தாங்க முடியாத சூழ்நிலை வரும்போது இப்படிப்பட்ட चाहे சத்தத்தை वो சொல்றான். शरीर की वेदना हो या मानसिक वेदना में वो चिल्लाता है। அந்த சரீர வேதனையாக இருக்கலாம், இல்ல மனசுக்குள்ள தாங்க முடியாத வேதனை कोई இருக்கும்போது अपने माता पिता का नाम से पुकारता है, சில பேர் அவங்க அம்மா அப்பா பேரை சொல்லி சத்தமிடுவார்கள், कोई अपने परमेश्वर के ऊपर पुकारता है। சில பேர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். यहाँ पे देखते हैं यीशु मसीह उस वेदना से भी बढ़कर वो चिल्लाते हैं, परमेश्वर परमेश्वर मुझे क्यों छोड़ அந்த दिया करके। பயங்கரமான
வேதனை மத்தியில அவரு கூக்குரல் எடுக்கிறார், என் தேவனே நீர் हम ஏன் देखते என்னை हैं कि கைவிட்டீர்? ये जब हम सुनते हैं इस वचन को, क्या जब- सचमुच परमेश्वर ने यीशु मसीह को छोड़ दिया क्या? அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் போது நம்ம அநேக நேரம் யோசிப்போம், உண்மையாக கர்த்தர் கிறிஸ்துவை விட்டு விட்டாரா அப்படின்ட்டு. नहीं, இல்ல, इस क्षण भर का जो हर एक मानव जाति के जो उद्धार के लिए அந்த கொஞ்ச நேரத்துக்கு எல்லா மனு குலத்தை மீட்பதுக்காக ये यीशु मसीह को एक निष्कल की मेमना की माफी उसको दिया गया है। இயேசு கிறிஸ்து ஒரு கபடட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல கொடுக்கப்பட்டது एक आदाम के वजह से, அதாம் மூலமாக उल्लंघन के वजह से, அவனுடைய மீறுதலனால कि परमेश्वर एक मनुष्य का जो नाता वो दरार पैदा हो गया। மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் உடையில அந்த அந்த இணைப்பு அது பிரிந்ததுனால वो आदम के वजह से परमेश्वर उसको ढूंढने के लिए आना पड़ा, ஆதாம திரும்பமாக கர்த்தர் அவனை தேடி வருகிறார். और उस वहां पे निष्कल मेमने को उसके शरीर को ढकने के लिए वहां पे पहला मेमना मारा गया। அவனுடைய அந்த 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 நிறுவனத்தை மூடுவதற்காக அங்க ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. मगर सिर्फ मनुष्य को और मानव को मिलाने के लिए वो एक निष्कल लहू की जरूरत थी। மனுஷனையும் கர்த்தரையும் திரும்பமாக சேர்க்கிறதுக்கு ஒரு கபடட்ட சுத்தமான ரத்தம் தேவைப்பட்டது. परमेश्वर ने अपने स्वरूप से यीशु मसीह को यहाँ इस धरती पर भेजा। கர்த்தர் அவருடைய ரூபமாக கிறிஸ்துவை இந்த உலகத்துல वचन அனுப்பினார். कहता है वो पाप रहित था करके, வார்த்தை சொல்லுகிறது அவர் வந்து பரிசுத்தர், பாவம் இல்லாதவர், पाप से अनजान, பாவத்துக்கு அவருக்கும் சம்பந்தம் இல்லாத சூழ்நிலை, एक मासूम, ஒரு அப்ராணி போல ऐसा निष्कल मेमने को परमेश्वर ने हमारे लिए दिया। அப்படிப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை நம்மளுக்காக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். देखो परमेश्वर का प्रेम हम पर कैसा प्रकट करता है। கர்த்தருடைய அன்பு எப்படி நம்ம மேல வெளிப்படுது? वचन कहता है कि परमेश्वर जगत पर इतना प्रेम किया, வார்த்தை சொல்கிறது கர்த்தர் இந்த உலகத்துல இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், एक लौता पुत्र दे दिया करके। தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து விட்டார். मुझको मैं आपसे एक छोटी सी कहानी सुनाता हूँ। நான் உங்களுடைய சமயத்தில் ஒரு சின்ன கதையை சொல்ல बहुत விரும்புகிறேன். साल पहले मेरे घर में एक अगस्टी जैबक कुमार का एक किताब आता था, आत्मदर्शन ரொம்ப करके। வருஷத்துக்கு முன்பதாக சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவருடைய ஒரு புஸ்தகம் எங்க வீட்டுக்கு வரும். जब भी वो किताब मेरे घर में आता तो मैं वो पीछे की जो पढ़ना है पहले वो पढ़ता था। எப்பவும்லாம் அந்த புஸ்தகம் வரும்போது முதலாவது நான் எல்லாத்தோட கடைசியா இருக்கிற அந்த பேஜை திருப்பி நான் அதுல உள்ள வார்த்தை वहाँ வாசிப்பேன். पे एक बच्चों लोग की छोटी सी कहानी थी। அங்க சிறுவர்களுக்காக ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கும். वहाँ पे एक छोटा सा गांव था ஒரு पहाड़ சின்ன पर, ஒரு மலை பிரதேசத்துல ஒரு சின்ன ஊர் இருந்தது. और उस पहाड़ पर वो गांव था, அந்த மலைக்கு மேலதான் அந்த ஊர் இருந்தது. और पहाड़ से गांव में जाने वाले पटरी से वहां से एक रेल जाती थी, அந்த ஊருக்கு போற வழியில ஒரு ரயில் தண்டவாளம் இருந்தது. और हमेशा वहां पे एक छोटा सा एक परिवार रहता था। அங்க வந்து ஒரு சிறிய குடும்பம் எப்போதும் அங்க காணப்பட்டது. वहां पे एक उसके माता पिता एक छोटा सा नन्हा सा एक बैठा था, அவங்க அம்மா அப்பா ஒரு சிறிய ஒரு பையன். और उस पिताजी को एक वहां पे काम दिया गया था அவங்க அப்பாவுக்கு அங்க ஒரு வேலை कि கொடுக்கப்பட்டிருந்தது. जब भी गांव से आने वाले जो गुजर रही है वहां से उस पटरी को चेंज करने के लिए वहां पे उनको वो एक मशीन दिया गया था। அங்க வருகிற அந்த ட்ரெயின் வரும்போது அந்த ட்ராக்கை மாத்ததுக்கு அவங்களுக்கு ஒரு மஷின் கொடுத்திருந்தாங்க. ऐसा समय उनका वो एक सुंदर सा परिवार वहां पे था, बसा அந்த हुआ था। அழகான அந்த குடும்பம் அங்க வசித்திருந்தாங்க. और एक समय ऐसा था ஒரு நேரம் அப்படி ஆயிரும், कि दोपहर के समय में மத்தியான நேரத்துல उनका छोटा सा बेटा அவங்க அந்த சிறு பையன் अपने पिताजी को मिलने के लिए वहां से जहाँ पे काम करते वहां से नजदीक ही उनका घर था। அங்க வேலை செய்கிற அந்த ஸ்தலத்துல இருந்து அவங்க வீடு ரொம்ப பக்கமா தான் காணப்பட்டது. उसके बेटे को मन में आया कि क्यों नहीं मैं जाके अपने पिताजी को मिलूं करके वो वहां पे मिलने के लिए आया, அந்த பையன் ஆசைப்பட்டு அவங்க அப்பா பார்த்துட்டு வரலான்ட்டு ஆசை பார்க்க வந்தான். और वो बेटा खेलते 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 वो पटरी की जगह पे आ गया, அந்த பையன் விளையாட்டு மூலமாக நடந்து வரும்போது அந்த அந்த ரயில்வே ட்ராக்குக்கு உடையில வந்துட்டான். और पटरी के आते आते पिताजी के जब नजर में आ गया वो, அந்த ட்ரெயின் ட்ராக்ல வர வர எப்போ அவங்க அப்பா அவனை பார்த்தாங்களோ तभी वो आके देखा कि उसने जाके देखा तो पटरी का रैक वो जो रेलवे का जो समय था वो समय भी उसी समय में आ गया, அந்த பையன் நடந்து வர அந்த சரியான நேரத்துல தான் ட்ரெயின் வர வேண்டிய நேரமும் வந்துட்டு और वो ट्रैक के बीच में उसका पैर को क्या गया वहां पे फंस गया, அந்த அந்த தண்டவாளத்துல அவனோட அந்த பையனோட கால் வந்து மாட்டிக்கிட்டு. और उसने देखा कि एक उसके बेटे को पैर में उस पटरी में फंसा हुआ है, அவர் பார்த்தா அந்த பையனுடைய அந்த கால் அதுல மாட்டிட்டு இருக்குது. और वहां जाके दौड़ से जाके देख रहा वहां से दूर से वहां से रेलवे भी आ रहा है, தூரத்துல இருந்து பார்க்கும்போது அங்க இருந்து அந்த
ட்ரெயினும் அந்த தண்டவாளத்தை வந்துட்டு उस இருக்குது. रेलवे के अंदर 1000 परिवार वहां पे बसे हुए அந்த हैं। ட்ரெயினுக்குள்ள 1000க்கு மேல குடும்பங்கள் வந்துகிட்டு उससे இருக்காங்க. नन्हे बच्चे लोग हैं, माता पिता है, बूढ़े, सभी परिवार आनंद से खुशी से वहां से उस परिवार से अपने घर जाने के लिए उन लोग आ रहे हैं उस சிறு रेलवे से। குழந்தைகள், பெரியவர்கள் அநேகர் சந்தோஷமாக அந்த ட்ரெயின்ல வீட்டுக்கு நேரா और பயணித்து ये जो पिता है वो ये सब दृश्य देख रहा है அவர் இந்த ரெண்டு காட்சியும் அவர் பார்க்கிறார். और एक जगह पे देख रहा है उसका बेटा है वो अपने पिता को पुकार रहा है। ஒரு இடத்துல அவங்க அந்த சிறு பையன் அவங்க அப்பாவை அந்த உதவிக்கு கூப்பிடுகிறான். मगर ये पिता जाके वहां पे अपने बेटे को बचा नहीं पाएगा, அந்த அப்பா அந்த பையன் அங்க போய் காப்பாற்ற क्योंकि முடியாது अगर சொன்னாங்க. उस बेटे को बचाना जाएगा तो वो 1000 यात्री जो लोग हैं वो उस पहाड़ से नीचे गिर जाएंगे और दुर्घटना हो जाएगी और हाँ। बहुत सारे लोग 1000 लोग मर जाएंगे। அவங்க பையனை அவர் காப்பாற்ற போனார்னா அந்த ட்ரெயின் தண்டவாளத்தை மாறி மேல இருந்து கீழே வந்து 1000கணக்கான குடும்பங்கள் பிள்ளைகள் இறந்து போயிடும். मगर ये सब सोचते हैं उसने क्या करता है वो जब जैसे से वो ट्रेन नजदीक नजदीक आ जाती है அதெல்லாம் பார்த்து அந்த ட்ரெயின் கிட்ட கிட்ட வரும்போது वैसे ही वो क्या करते हैं ट्रैक को अपनी पटरी पे दबा देता है। அந்த அந்த ட்ராக் அவர் அந்த இடத்துல மாத்தி விட்டுருந்தார். उस नन्हे बेटे के ऊपर से वो रेलवे निकल जाती है அந்த ட்ரெயின் அந்த சிறு குழந்தைக்கு மேல இருந்து போயிருது. और ये जो पटरी में जो रेलवे की यात्री लोग हैं इस पिता को देख के बहुत टाटा करते थे और हाथ दिखा के बच्चे लोग सब लोग इसको दिखाते रहते அந்த हैं। ட்ரெயின்ல பயணம் செய்கிற அநேகர் இந்த ட்ராக் மாத்திர அவரை பார்த்து சந்தோஷமா கை காட்டி டாட்டா போட்டுக்கிட்டு இருக்காங்க. और ये उस बटन को दबाकर उसकी आंखों में आंसू बहते रहते हैं, ஆனா அவன் அந்த பட்டனை அமுக்குன அப்புறம் அவன் கண்ணு வந்து கண்ணீரால बहुत நிறைஞ்சிருக்கு. सारे आंसू बहते रहते हैं। அநேக கண்ணீர். और दौड़ जब रेलवे चली जाती है ட்ரெயின் கடந்து போன वो பிறகு दौड़ कर जाता है उस रेलवे पटरी पर, அவன் ஓடி போய் அந்த பையன் இருக்கிற அந்த वहां पे இடத்துக்கு देखते हैं போறான். उसके छोटे से नन्हे से बच्चे के जैसे शरीर का हर एक टुकड़ा वहां पे पड़ा रहता அந்த है, சிறு பையனோட சரீரம் எல்லாம் உடைஞ்சு அங்கங்க கிடக்குறது. वो फूट फूट कर रोता है। அவன் ரொம்ப தேம்பி அழுகிறான். ये कहने का मेरा ये उद्देश्य है நான் சொல்லுகிற அந்த आज जिस यात्रा में हम चल रहे हैं, जिस रेलवे में है, இன்னைக்கு நம்ம போகிற அந்த யாத்திரை அந்த उस ட்ரெயின்ல पटरी में यीशु मसीह का लहू भी छिपका हुआ है। அதுல கிறிஸ்துவோட ரத்தம் क्योंकि वजह से சிந்தப்பட்டிருக்கிறது. 103 में लिखा कि परमेश्वर ने किए उपकार को कभी नहीं भूलना करके, சங்கீதம் 103ல சொல்லிருக்க கர்த்தர் செய்த நன்மை ஒரு நாளும் நீ மறக்க क्योंकि கூடாது. परमेश्वर ने अपने बहुमूल्य लहू से हमें खरीदा है ஏன்னா கிறிஸ்து விலையேறப்பட்டவரோட ரத்தத்தினாலே நம்மளை और ये हमें மீட்டு कभी नहीं கொண்டார். भूलना அதை चाहता है। நம்ம ஒரு நாளும் மறக்க கூடாது. परमेश्वर का प्रेम उसका एक लौता पुत्र देकर उसका प्रेम जो हम पर प्रकट किया है, கர்த்தர் ஒரே பேரான அவருடைய குமாரனை கொடுத்து அவருடைய அன்பை நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கார். निष्कलंक मेमने का परमेश्वर ने उसका लहू के द्वारा हमें छुटकारा दिया है। இந்த கபடமாட்ட கலக்கமில்லாத அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினாலே நம்மளை மீட்டு கொண்டு परमेश्वर का मकसद है कि हम सही सलामत उस स्वर्ग में जाए करके। கர்த்தரோட ஒரே நோக்கம் தான் நம்ம நல்லபடியாக கர்த்தரோட சமூகத்தில் பரலோகத்துக்கு சேர வேண்டும். परमेश्वर का वचन कहता है जो कोई उस यीशु मसीह के नाम पर विश्वास करेगा उस पर दंड की आज्ञा नहीं है करके। கர்த்தரோட வசனம் சொல்றது யாரெல்லாம் கிறிஸ்து மேல விசுவாசிக்காங்க அவங்க மேல இந்த இந்த பாவத்துக்கு தண்டனை கிடையாது அப்படின்னு. हालेलुया। அல்லேலூயா. परमेश्वर इस वचन के द्वारा आप सबको கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். खुदावंद यीशु मसीह धन्यवाद देते हैं प्रभु जी। आमीन. आपका वचन कहता है कि क्षण भर के लिए मैं छोड़ दिया था, आमीन. मगर परमेश्वर आपके महान अनुग्रह से आपने हमें बचा लिया परमेश्वर। हाँ परमेश्वर, आपके महान अनुग्रह जो प्रभु यीशु मसीह के द्वारा हमें मिला परमेश्वर, आमीन. हमेशा आपकी बहुमूल्य लव को याद करते हुए परमेश्वर, आमीन. आपकी जो महान प्रेम है जो हमारे लिए दिया प्रभु, एक महान उद्धार और परमेश्वर जो अनंत काल का जीवन का जो आपने वादा किया परमेश्वर आपके साथ रहने का, उसके लिए धन्यवाद देते हैं मेरे प्यारे पिता। ये प्रार्थना यीशु मसीह के नाम से मांगते पिता, आमीन. आमीन।